திரு மு.க. ஸ்டாலின். நல்லவர் வல்லவராக இல்லை. திரு உதயநிதி ஸ்டாலின். ஆர்வ கோளாறு. உங்களுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை நான் சாய்ஸில் விட்டுறேன். அதுக்கு பதிலே கிடையாது. ஆமாம், ஏன்னா 10 கேள்வியில் 8 கேள்வி பதில் சொல்லிட்டேன், 2 கேள்வி விட்டுறலாம்ல. ஜிஎஸ்டி உங்கள் காலத்தில் வந்தது, நீட் தேர்வு உங்கள் காலத்தில் வந்தது, சிஏஏ உங்கள் காலத்தில் வந்தது. துணிஞ்சு நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னால் அம்மாவின் ஆட்சி பறிபோய்விடும் என்று பயந்தீர்கள். உங்களுக்கு ஏன் சீட்டு மறுக்கப்பட்டது? உண்மையிலே என்னதான் நடந்துச்சு? அதுல பணம் இல்லாதனால சீட்டு இல்லை. ரெட்டலிருந்து விசிலுக்கு போனீங்க, விசிலிருந்து ஏன் ரெட்டலிக்கு வர மாட்டீங்கன்னா அது அம்மாவோட முடிஞ்சது. எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. டிவி50யும் பிஎம்டபிள்யூவும் போட்டி போட்டால் யார் ஜெயிக்கும்னு குழந்தை கூட தெரியும். தன்னையே எரித்து தனலாக மாறி இருட்டு உலகிற்கு வெளிச்சம் தந்தவர் எடப்பாடி பழனிசாமி பேசுனது நீங்க தானே? நாங்க தான் பேசணும். ஏன்னா கட்சி தோத்துறக்கூடாது. இன்னைக்கு நீங்க துரோகியா எதிரியா? நாங்கள்லாம் கிராமப்புறங்கள் எல்லாம் எல்லா இடங்களிலும் பட்டி தொட்டிகள்லாம் போய் பேசி பரப்பிடும். அப்படி அதை தாங்க முடியல, கண் கலங்குது. ஆமா, என்ன தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை 3 மாதத்துக்கு முன்னாடி கடுமையா விமர்சனம் பண்ணீங்க. பக்குவமுடா தலைவர்னு சொல்லிங்க, இன்னும் வளராத தலைவர்னு சொல்லிங்க. அப்படிப்பட்ட இந்த 3 மாசத்துல அவர் வளர்ந்துட்டாரா, பக்குவம் அடைஞ்சிட்டாரா? அது மக்கள் தீர்ப்பு. இப்போ உங்களுடைய கணிப்பு தவறுன்னு சொல்றீங்க. ஆமா, கண்டிப்பா. எம்ஜிஆரோட ஒப்பிடும் அளவுக்கு அவர் பெரிய தலைவரா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய தலைவர். இக்காலகட்டத்தில் மகத்தான தலைவர் விஜய் அவர். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லும் பொழுது இந்த பட்ஜெட்டுக்கு 0 கூட கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். சொல்லத்தானே செய்வாங்க. வெறுப்பின் உச்சத்தில் இருக்கிறவர்கள் அப்படித்தானே சொல்வார்கள். கோவை தெற்கிலே 160 கோடி ரூபாய் செலவு. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையின் பரிணாம வளர்ச்சியின் அடையாளமா? பஞ்சுமத்தை வச்சிருக்கேன் பார்த்துக்கமாமா, 10 வச்சா 10 வச்சுக்கமாமா. வணக்கம் நேயர்களே, நாம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் அமைச்சர் சொல்லின் செல்வர் முனைவர் திருமிகு வைகை செல்வன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதிமுக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆலமரம், அந்த கட்சியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைந்திருக்கீங்க. இந்த இணைந்ததிலிருந்து இப்போது வரைக்குமான ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கும்ல, பர்சனலாக அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? 2016 வரை புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு கூட 9 ஆண்டு காலம் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களோடு தான் பயணித்தோம். சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது, காயம் இருந்தது, மன வருத்தம் இருந்தது, ஏற்றம் இருந்தது, ஏமாற்றம் இருந்தது, இன்னும் பல்வேறு இடர்பாடுகள் எல்லாம் இருந்தது. அம்மையார் திருமதி சசிகலா ஒரு கட்சி தொடங்கினார், திரு டிடிவி தினகரன் அமமுக கட்சி தொடங்கினார், திரு ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் நடத்தினார். பல்வேறு தளபதிகளை இழந்தோம். அவர்களெல்லாம் கட்சி விட்டு போனார்கள். தளபதிகளை இழந்தால் படைகள் சோர்ந்து போய் விடும் என்று பலமுறை திரு எடப்பாடி பழனிசாமி இடத்துல சொன்னோம். இல்லை நாம் தான் மிகப்பெரிய படை என்று சொன்னார். இந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி. ஆக இந்த வேதனையோடு தான், கசப்போடு தான் இந்த இயக்கத்தில் விட்டு பிரிந்து வந்தோம். இப்போ நீங்கள் போகிறதா தான் திராவிட இயக்கமான திமுக கூட போயிருக்கலாம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு வரணும்னு ஏன் முடிவு பண்ணீங்க? அந்த முடிவு எப்போ எடுக்கப்பட்டது? திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து 40 ஆண்டு காலமாக எதிர்த்திருக்கிறோம். மாணவ பருவம் தொட்டு மேடைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வசைபாடி இருக்கிறோம். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தே வளர்ந்த மனநிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை தீவிரமாக எதிர்க்கிற ஒரு இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. அதை செய்ய வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தவறிவிட்டது. எதிர்க்க வேண்டிய, தீவிரமாக இயங்க வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சோர்ந்து போய்விட்டது, சோரம் போய்விட்டது, தடுமாறிவிட்டது. அதன் பின்னால் தமிழக வெற்றி கழகம் இதை மிக ஒரு லாவகமாக கையில் எடுத்துக்கொண்டு உக்கிரமாக செயல்பட்டது, மிக அற்புதமாக செயல்பட்டது. தீய சக்தி திமுக என்று சொல்ல வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சமரசத்துக்கு ஆளாகி போய்விட்டது. தீய சக்தி திமுக என்று நெஞ்சுரத்தோடு மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுவத தலை நிமிர்ந்து சொன்னது தமிழக வெற்றி கழகம். ஆகவே தான் இந்த வெற்றி அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் தீய சக்தி, நாங்கள் தூய சக்தி என்று ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி விட்டார்கள். அது மக்கள் மத்தியிலே அது இயல்பாக ஒட்டி கொண்டு விட்டது. நீங்கள் தாவேக்காலா சேர்ந்தோன்னா விஜய் உங்கள்கிட்ட பேசினாங்களா? நீங்கள் விஜய்க்கு என்ன அறிவுரை சொன்னீங்க? அவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னார்? அவர் அறிவுரை சொல்கிற நிலைமையிலே அவரும் இல்லை, நாங்களும் இல்லை. அதாவது கண்ணியத்தோடு வரவேற்றார், பாசத்தோடு வரவேற்றார், பிரியத்தோடு வரவேற்றார், வாஞ்சியோடு வரவேற்றார். அவரை பார்க்கிற போது ஈர்ப்பு இருந்தது. எப்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பார்த்தபோது ஒரு ஈர்ப்பும் ஒரு இனம் புரியாத பற்றும் பாசமும் இருந்ததோ அதை போல
புரட்சி தலைவி அம்மா அவர்களே நாங்கள் பச்சையப்பன் கல்லூரியில் படிக்கின்ற தருவாயிலிருந்து அவரிடத்திலே நாங்கள் பழகி பாசத்தோடு அவரிடத்திலே பல்வேறு இணக்கமான சூழ்நிலைகளை உருவாகிய நிலையிலும் எப்படி ஒரு தாயிடத்தோடு அரவணைத்து கொண்டாரோ அந்த பாசமும் நெகிழ்ச்சியும் அன்பும் திரு விஜய் இடத்துல இருந்தது. இது சும்மா ஒப்புக்காக சொல்லுகிற வார்த்தை அல்ல, ஏதோ அந்த கட்சியில் இணைந்து விட்டேன் என்று சொல்வதற்காக இல்லை. அவரை பார்த்த பிறகு ஒரு ஈர்ப்பு. 2005 ஜூலை மாதம் 10ஆம் தேதி அவரை நான் சந்தித்தேன். அப்போது அவருடைய சுக்கிரன் என்கிற திரைப்படம், அந்த திரைப்படத்தை இயக்கியவர் திரு எஸ் ஏ சந்திரசேகர், அவருடைய தந்தையார். அதில் நான் ஒரு பாடல் எழுதியிருந்தேன், இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி. அந்த பாடலை மரியாதைக்குரிய திருமதி சோபா சந்திரசேகர் தான் பாடியிருந்தார். அப்போது அவரை சந்தித்தேன். என்ன பாடல் சார் அது? பஞ்சுமத்தை வச்சிருக்கேன் பார்த்துக்க மாமா, பற்ற வச்சா பத்திக்கிறோம் வச்சுக்க மாமான்னு ஒரு ஃபோக் சாங்ஸ். சுக்கிரனுக்கு விஜய் படத்திற்கே பாட்டு எழுதிருக்கீங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கெல்லாம் பாட்டு எழுதுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக எழுதுவீங்களா? நிச்சயமாக எழுதுவோம். அது அவங்க முடிவு பண்ணணும். வாய்ப்பு கிடைத்தால் எழுதலாம், அதில் என்ன மாற்று கருத்து இல்லையே. தாவேகாவினுடைய 100 நாள் ஆட்சி அப்படிங்கிறத எப்படி ஒப்பிடுறீங்க? அதாவது திமுகவோட 100 நாள் ஆட்சி, முந்தைய அதிமுக ஆட்சியோட 100 நாள் ஆட்சி, இப்போ தாவேகாவோட 100 நாள் ஆட்சினா எப்படி தரம் பிரித்து அதை ஒப்பிடுறீங்க? அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் நீண்ட அனுபவம் உள்ள ஒரு இயக்கம். அதை ஒட்டி 7 முறை ஆட்சியில் இருந்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பல முறை ஆட்சி அதிகாரத்தில் நிர்வாகத்தில் ஊறி துளைத்த கட்சி அதிமுகவும் திமுகவும். 6 முறை ஆட்சியில் இருந்தது திமுக, 7 முறை ஆட்சியில் இருந்தது அதிமுக. அவர்கள் 30 ஆண்டு, இவர்கள் 35 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி என்கிற நிலையிலும் கூட அவர்கள் பயணித்திருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்திலே இது வித்தியாசமான கோணம். 2 ஆண்டுகள் தான் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்து விட்டார்கள். நிர்வாகத்திற்கு புதிது, அரசு எந்திரத்தை எப்படி இயக்குவது என்பது புதிது, அரசு எந்திரம் எப்படி செல்கிறது, அதை எந்த கோணத்தில் நகர்த்த வேண்டும் என்பதற்கான புதிது. இந்த 100 நாட்களில் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் தேர்தலின் போது மக்களிடத்திலே வாக்குறுதி வழங்கியிருக்கிறது. என்னெல்லாம் 2500 ரூபாய் எப்போ தரப்போகிறீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. எதிர்க்கட்சியில் கேட்குறாங்க, 1000 ரூபாய் தானே கொடுக்குறாங்க. இந்த 1000 ரூபாய்க்கே பல்வேறு நெருக்கடிகள் இருக்கிறது. நிச்சயமாக 2500 ரூபாயை தருவோம். அது நிதிநிலை சரியானதற்கு பிறகு. அதற்கு முன்பாக இந்த கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேயே கூட நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 2.5 வருஷம் கழித்து தான் கொடுத்தாங்க. இப்போ தாய்மாமன் தங்க மோதிரம், அதுபோல் அண்ணன் சீர் தரப்போகிறோம், மடிக்கணினி, அதே போல் சைக்கிளோட ஹெல்மெட்டோட சைக்கிள், இப்படி பல அம்சங்கள் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லும் பொழுது இந்த பட்ஜெட்டுக்கு 0 கூட கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். சொல்லத்தானே செய்வாங்க. வெறுப்பின் உச்சத்தில் இருக்கிறவர்கள் அப்படித்தானே சொல்வார்கள். அதிகாரத்தை அடைந்து விட்டதாக மமதையிலே இருந்தவர்கள் அல்லவா அவர்கள். ஆணை சேனை ஆளம்பு கோட்டை கொத்தளத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி பரம்பரையாக நிரந்தரமாக பறக்கப் போகிறது என்றெல்லாம் நினைத்து விட்டார்களே. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை எது, சித்தாந்தம் எது, லட்சியம் எது? சின்ன காஞ்சியும் நடராஜன் அண்ணாதுரை இதற்குத்தான் தொடங்கினாரா? ஒரு தொகுதியில் 120 கோடி ரூபாய் செலவு. கரூரி, கோவை தெற்கிலே 160 கோடி ரூபாய் செலவு. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையின் பரிணாம வளர்ச்சியின் அடையாளமா? யாரென்று தெரியாதவர், அடையாளம் தெரியாதவர், பொருளாதார பின்புலம் இல்லாதவர்கள், அரசியல் பின்புலம் இல்லாதவர்கள், ஏழை எளியவன், விளிம்புநிலை மக்கள், அடுத்த நிலைக்கு சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாதவன் கூட ஜனநாயகத்தின் நம்பிக்கையை ஏற்று அவன் தேர்தலில் நிற்க வைத்து அந்த கட்சியின் அடையாளமாக சட்டமன்ற உறுப்பினராக வந்து அமைச்சராக முடியும். யமுனை நதிக்கரையில் பாராளுமன்றத்தின் படிக்கட்டுகளில் அத்தானி மண்டபத்தில் உள்ளே நுழைந்து பாரத பிரதமரையும் கேள்வி கேட்கிறவன் எங்கோ ஒரு குக்கிராமத்திலே ஒரு விவசாய பெருங்குடி மகனாக இருந்த ஒருவன் வர முடியும் என்று நிரூபித்ததல்லவா திராவிட இயக்கம். அது எங்கே போனது? அதை ஏன் மாற்றினீர்கள்? அது அந்த பெரும் தோல்வியிலிருந்து தான் தமிழகம் வெற்றி கழகம் பிறந்திருக்கிறது. அதான் முக்கியம். நாங்கள்லாம் கிராமப்புறங்கள் எல்லாம் எல்லா இடங்களிலும் பட்டி தொட்டிகள்லாம் போய் பேசி பரப்பினோம். எல்லா இடங்களிலும் பிரபகுண்டா வாரை நடத்தினோம். அப்படி தாங்க முடியல, கண் கலங்குது. ஆமாம். ஏன்னா எளியவர்கள் எல்லாம் ஒரு அரசியல் கடத்துக்கு உயர்த்தி விட்டவர்கள். அண்ணாவும் அதே இடத்தில் புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும். அந்த இடத்தை எடப்பாடி பழனிசாமியால் தொட முடியவில்லையே, தொட்டு நிற்க முடியவில்லையே. பணம் இருக்கிறதா? 10 கோடி இருக்கிறதா? 20 கோடி? எதற்கு தேர்தலுக்கு பணம்? இன்றைய அரசியலில் தூய்மையான நிர்வாகம், வெளிப்படையான நிர்வாகம், எதையும் திறந்த மனதோடு நிர்வாகம், லஞ்சலாவணமின்றி நிர்வாகம், மனுக்களோடு வாருங்கள், பணத்தோடு வராதீர்கள் என்று அரசு அலுவலகங்களில் எழுத போடப்பட்டிருக்கிறது. 60 ஆண்டு காலத்தில் இப்படி நிலைத்ததா? நான் கூட மாண்புமிகு அமைச்சராக இருந்திருக்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பங்களிப்போடு இருந்திருக்கிறேன். இருந்த போதிலும் கூட இந்த நிலையை உருவாக்கியது
தமிழக வெற்றி கழகம் அல்லவா. தொடர்ந்து நாங்கள் அழுத்தம் கொடுத்தோம். 2016 அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு 17, 18, 19, 20, 21 4 வருட காலம் 3 மாத காலம் ஆட்சியை தந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஜிஎஸ்டி உங்கள் காலத்தில் வந்தது, நீட் தேர்வு உங்கள் காலத்தில் வந்தது, சிஏஏ உங்கள் காலத்தில் வந்தது. துணிஞ்சு நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னால் அம்மாவின் ஆட்சி பறிபோய்விடும் என்று பயந்தீர்கள். 18 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்தீர்கள். உங்கள் சகோதர சகோதரிகளையே நீங்கள் பலிகடா ஆக்கினீர்கள், நரபலி கொடுத்தீர்கள். அதன் மீதாக உங்கள் ஆட்சி பீடம் இருந்தது. நரபலி கொடுத்ததற்கு பிறகு அதே நரபலி கொடுத்த இடத்தில் தான் உங்கள் நாற்காலியில் போட்டு அந்த இடத்தில் தான் நீங்கள் முதலமைச்சராக அமர்ந்தீர்கள். இவ்வளவு உங்கள் குற்றச்சாட்டு தவறுகள் இருக்கிறது என்று நாங்கள் சுட்டிக்காட்டினோம். இவ்வளவு தவறுகளை இவ்வளவு குற்றச்சாட்டுல முன் வைக்கிறீங்க. தன்னையே எரித்து தனலாக மாறி இருட்டு உலகிற்கு வெளிச்சம் தந்தவர் எடப்பாடி பழனிசாமி பேசுனது நீங்க தானே? நாங்க தான் பேசணும். ஏன்னா கட்சி தோற்றக்கூடாது, கட்சியினுடைய கொள்கை வீழ்ந்து விடக்கூடாது, கட்சியினுடைய லட்சியம் தோற்று போய் விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் அதை சகித்து கொண்டோம். சில தவறுகள் தலைவர் தவறே செய்தால் கூட அவர் எங்கள் தலைவர், அதை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடாது. ஆகவே இந்த இயக்கமும் கொள்கையும் ஒரு தலைவனால் வீழ்ந்து விடக்கூடாது என்று நாங்கள் நம்பினோம். ஆனால் அந்த நம்பிக்கை பொய்த்து போய் விட்டதனால் வெளியேறினோம். இது மட்டும் சொல்ல, நீங்க ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் புதிதல்ல, எதிரிகள் ஒரு பக்கம், துரோகிகள் ஒரு பக்கம், எல்லோரையும் தாங்கி கொண்டிருக்கிற எடப்பாடின்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க துரோகியா எதிரியா? இந்த நிலத்தை மண்வெட்டியால் கடப்பாறையால் குத்தினால் கூட தாங்கி கொண்டு தண்ணீரை திருகிற நிலத்தை போல பொறுமை காக்க வேண்டும் ஒரு தலைவர் என்று வள்ளுவ பேராசான் சொல்லியிருக்கிறார். அந்த பெருந்தன்மை இல்லையே. ஆகவே தானே இந்த தோல்வி. ஆகவே இந்த தோல்வியிலிருந்து நீங்கள் ஏன் மீட்டெடுக்கவில்லை? எங்கள் வீட்டில் ஒரு சமயக்கார அம்மா இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டேன், எதுக்குமா ஓட்டு போட்டீங்க? நான் விசிலுக்கு போட்டேன்னாங்க. அப்படியாம்மா, விசில் இந்த தேர்தலில் மட்டும்தானம்மா போட்டி போட்டுச்சு, அப்போ போன தடவை எதுக்கு போட்டிங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் போன தடவை ரெட்டலைக்கு போட்டேங்கய்யா, எப்பயுமே நாங்கள் ரெட்டலைக்கு தான் ஏன் போடுவோம் அப்படின்னா. அப்போ இந்த தடவை விசிலுக்கு போட்டிங்க, சரி பரவாயில்ல, அடுத்த தடவை ரெட்டலைக்கு போடுவீங்களான்னு கேட்டேன். போட மாட்டோங்க. ஏன்? ரெட்டலையிலேருந்து விசிலுக்கு போனீங்க, விசிலேருந்து ஏன் ரெட்டலைக்கு வர மாட்டீங்கன்னா, அது அம்மாவோட முடிஞ்சதுங்க, இது விஜய் இருக்கிற வரைக்கும் நாங்கள் விசிலுக்கு தாங்க போடுவோம். எடப்பாடி பழனிசாமி ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் நிர்வாகிக்கிறார், ஒரு மேனேஜர். அவர் ஒரு டிவிஎஸ் 50 வேகம், விஜய் வந்து பிஎம்டபிள்யூ வேகம், பிஎம்டபிள்யூ காரின் வேகம். டிவிஎஸ் 50யும் பிஎம்டபிள்யூவும் போட்டி போட்டால் யார் ஜெயிக்கும்னு குழந்தை கூட தெரியும். உங்களுக்கு ஏன் சீட்டு மறுக்கப்பட்டது? உண்மையிலே என்னதான் நடந்துச்சு? இல்லை, சீட்டு மறுக்கப்பட்டது என்பது பணம் இல்லாதனால சீட்டு இல்லை, அவ்வளோதான். அதை தான் நான் சொன்னேன், ஏற்கனவே வெளிப்படையாக சொன்னேன். பணம் கொடுத்தா தான் சீட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ பணம் இல்லையே, பணம் இல்லாதவர்களுக்கு ஏன் வாய்ப்பு மறுக்கிறீர்கள்? அப்படிப்பட்ட இயக்கம் இல்லையே. பணம் கொடுத்தா சீட்டு வாங்குற நிலைமை அதிமுக இருக்கா? எல்லாம் தலைமை கொடுக்கணுமா? அப்படித்தான் இருக்குது. செலவு பண்ணுறதுக்கு பணம் வேணும், அவ்வளோதான். அவருக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 10 கோடி 20 கோடி செலவு பண்ணுறாங்க ஒரு தொகுதிக்கு. இப்போ தாவேக்கா அப்படி செலவு பண்ணிச்சா? மக்கள் மனதில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினார். ஒரு ஒரு உச்சபட்ச நடிகராக இருந்த ஒருவர் 30 ஆண்டு காலம் மக்களிடத்தில் இணைந்து இசைந்து ஏணியாக தோணியாக பணியாற்றியவர் இப்போது அரசியல் கடத்துக்கு வருகிறார். ஒரு பெரிய 1000 கோடி வியாபாரம் ஆகிற நிலையிலிருந்து விட்டு வந்து விட்டார். அவரை நம்ம ஆதரிப்போமேன்னு நினைக்கிறாங்க. அப்போ திமுக வேணும் அதிமுக வேணான்னு நினைக்கிறாங்க. திமுகவும் பணம் கொடுக்குறாங்க, அதிமுக பணம் கொடுக்குறாங்க, ரெண்டையும் வாங்கிட்டு விசிலுக்கு போடுறாங்க. போட்டவர்கள் யார்? பாரட்லா படித்தவர்களா? ஏழை எளியவன், பாமரன், பஞ்சப்பராரிகள், விவசாயத்தோடர்கள், இப்படி இருக்கவங்க தான் 2 பக்கம் வாங்கிட்டு ஐயோ வாங்கிட்டோமே போனோமே இல்லை வேண்டாம் இவர் வரட்டும்னு போடுறாங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஒன்றியது ஒரு தலைவருடைய கடமை. அதை தவறு விட்டது திரு எடப்பாடி பழனிசாமியின் தவறு, திரு மு.க. ஸ்டாலினுடைய தவறு. முதிர்ந்த ஒரு கட்சியா அதிமுக இருந்தது. இப்போ 2.5 வருட குழந்தை தாவேக்கா. இப்போ அங்க நீங்க இருந்ததுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க? நிறைய வித்தியாசம் உணரலாம், உணரத்தானே வேண்டும். உணரலைன்னா நீங்க பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த 2.5 வருட குழந்தை தவழ்கிறது, நடக்கிறது, கொஞ்சமாக வந்து தப்பும் தவறுமாக பேசுகிற போது அதை நம்ம குற்றம் சொல்லக்கூடாது. மழலை மொழி, குழலினிது யாழினிது என்பர் தன் மக்கள் சொல் கேடாதவர் என்று சொல்வார். குழந்தை தப்பாக பேசினா அதை நம்ம ரசிக்கணும். ஏன்னா அதுதான் குழல் இனிது யாழினிது என்பர் தம் மக்கள் சொல் கேடாதவர் என்று சொன்னார் வள்ளுவர். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்கிறது. அது நீண்ட நெடிய காலம். அதிமுக அப்படிங்கிற இயக்கத்தை சொல்லும் போதே உங்களுக்கு கண் கலங்குது, இப்படி இருக்கே அப்படின்னு. ஆனா அந்த இயக்கத்துல எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் எல்லாம் இன்னும் இருந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இயக்கத்தை விட்டு நீங்க வெளில வந்துட்டீங்களே, அப்படிப்பட்ட இயக்கத்தை விட்டு ஏன் வெளில வந்தீங்க? நான் வேண்டான்னு முடிவு எடுத்துட்டோம், அவ்வளவுதான்.
உங்களோட கொள்கையை விட இன்னொரு கட்சி தான் முக்கியமா? அப்படி கிடையாது. அந்த கொள்கையை காப்பாற்றுகிற கட்சி தமிழக வெற்றிக்கழகம். திராவிட இயக்க தலைவர்கள் தோற்று போனார்கள். திராவிட இயக்க கொள்கையில் உயிர் வாழ்கிறது. திராவிட இயக்க தலைவர்கள் குளத்தூரிலே தோற்று போனார்கள். காங்கிரஸ் தலைவர் ஸ்ரீபெரும்புத்தூரிலே தோற்று போனார். பாஜகவின் தலைவர் சாத்தூரிலே தோற்று போனார். இப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் காட்பாடியிலே தோற்று போனார். இப்படி பெரும் தலைவர்கள் தோற்று போனார்கள். ஆரம்ப காலத்தில் இவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றவர்கள். ஆனால் அந்த கொள்கை ஏன் இழந்தீர்கள்? கொள்கை ஏன் காப்பாற்ற தவறினீர்கள்? இப்ப எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் போன்றவர்லாம் இன்னும் அங்க இருந்து போராடிட்டு இருக்காங்க. போராடட்டும். அவங்களுக்கும் அதிமுக இன்னும் சொச்சம் இருக்கிற தலைவர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? போராடுங்கள், வெற்றி பெறுங்கள், வாழ்த்துக்கள். தகுதி உள்ளது தப்பி பிழைக்கப் போகிறது. நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையை முன்னெடுங்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களிடத்தில் நம்பிக்கை பெறுவதற்கு நாளும் பொழுதும் உழையுங்கள். தமிழக வெற்றிக் கழகம் என்று மக்களிடத்தில் பெருமதிப்பை பெற்றிருக்கிறது. பஞ்சசீல கொள்கை பழகி வந்த லஞ்சேசம் லஞ்சசீல கொள்கை நடத்துவதை என்ன சொல்ல? கல்விக்கு லஞ்சம், கல்யாண லஞ்சம், வேலைக்கு லஞ்சம், அந்த விவரஞ்சொல்ல லஞ்சம், இப்படியே போனால் என்னவாகும் எதிர்காலம் என்று சொல்வார்கள். பிரசவத்தில் எல்லாம் தலைதான் முதலில் வரும் தாய்மார்கள் சொல்லுவார்கள். திமுக ஆட்சியில் கைதான் முதலில் வந்தது, காசு தந்தால் மிச்சம் வந்தது. அதை அடித்து நொறுக்கி இது தமிழக வெற்றி கழகம் இல்லையா? நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு ஆசைப்பட்டீர்களே. 47 அண்ணா திமுக, 57 திமுக, 107 தாவேகா, எண்ணிக்கையிலே 107, மெஜாரிட்டி இல்லை, ஆனால் எண்ணிக்கையில் 107 பெற்றிருக்கிறது அல்லவா? அந்த எண்ணிக்கையில் 107 மக்கள் தந்திருக்கிற வாய்ப்பை நீங்கள் விட்டுவிட வேண்டும் அல்லவா? மக்களுடைய தீர்ப்பை மதிக்க வேண்டும் அல்லவா? நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வெளியிலிருந்து ஆதரவு அளித்து நீங்கள் ஆட்சிப்படத்தில் அமர்ந்து ஆட்சி நடத்தலாம் என்று நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு. காலமெல்லாம் எந்த இயக்கத்தை நீங்கள் எதிர்த்தீர்களோ உங்கள் பதவிக்காக சரணாகதி அடைந்து விட்டால் நீங்கள் அடையாளத்தை இழந்து விடுவீர்கள், காணாமல் போய் விடுவீர்கள். அதை நோக்கியான நகர்வு ஒரு தலைவர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த தலைவர் எப்படிப்பட்ட சித்தாந்தவாதியாக இருப்பார்? கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, லட்சியம் இல்லை, சித்தாந்தம் இல்லை, தொலைநோக்கு பார்வை இல்லை, இந்த இயக்கத்தை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்கிற ஒரு நோக்கமும் இல்லை. பதவி என்கிற உயர் பதவி அடைய வேண்டும் என்கிற நோக்கம் ஒரு தலைவனுக்கு இருந்தால் அவர் தலைவரா? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆகவே தான் அதை நான் இனிமேல் அதை பற்றி பேசி பலனில்லை என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் வெளியே வந்துட்டோம். நீங்களுமே ஆளுங்கட்சியா இருக்கு, பதவி சுகம் பெறலாம், அதிகாரத்துல பங்கு பெறலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையோட வந்துட்டீங்கன்னு தானே எதிர்கட்சிகள்லாம், குறிப்பா அதிமுக எல்லாம் குற்றம் சாட்டுறாங்க. நான் சொல்றேன், அதிமுக 4 வருஷம் 3 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்கல்ல, எனக்கு ஏதாவது வாரிய தலைவர் கொடுத்தாரா? எடப்பாடி பழனிசாமி சொல்லுங்க, ஏதாவது கமிட்டி சேர்மன் கொடுத்தாரா? இல்ல, அந்த வருத்தமும் தொடர்ந்து இதுல வருத்தம் இல்லைங்க. பதவிக்காக நான் இயங்குவதில்லை எப்போதுமே. 2011 16 வரைக்கும் நான் எம்எல்ஏவாக இருந்தேன், அரசு தலைமை குருடாவாக இருந்தேன், குறுகிய காலம் அமைச்சராக இருந்தேன். பள்ளி கல்வி, இளைஞர்கள், விளையாட்டு, தமிழ் வளர்ச்சி, கலை பண்பாடு அப்படிலாம் இருந்தேன். 13 டிபார்ட்மெண்ட்டு. அதுக்கு பிறகு 16 தோல்வி, 21 தோல்வி. தொடர்ந்து அந்த இயக்கத்தில் தானே இயங்கி வரோம். போன 5 வருட காலமும் எந்த அதிகாரத்தை நோக்கி இயங்கணும்? கிடைக்கிற வாய்ப்பு, அதாவது எங்கே இருக்கிறாய் என்பது முக்கியம் இல்லை, நீ எவராக இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். நான் எந்த இடத்துல இருந்தாலும் இயங்கிக்கிட்டே இருப்போம். அந்த இயங்குவது பலனே இல்லை. உழைப்பு வீண், காலம் வீண், இளமை வீண், எல்லாம் வீணாகி போய்விடும் என்கிற அடிப்படையில் தலைவரே பொய்யாகி போன பிறகு நம் நம்பிக்கை பொய்யாகி போய் விட்டதே என்ற அடிப்படையில் தான் தண்ணீரோடு பிரிந்து வந்து விட்டோம். அவ்வளோதான். எந்த கருத்தையும் நாங்கள் எந்த இடத்திலும் எப்போதும் சொல்லுகிற ஒரு சொற்பொழிவாளராக இருக்கிறோம். ஒரு ஆகச்சிறந்த எழுத்தாளராக என்கிற ஆசை, பல்வேறு அரசு பதவிகளிடம் நான் பணியாற்றி இருக்கிறேன். அரசு பதவி வேண்டும் என்பதை நோக்கியான நகர்வு அல்ல. அப்படி இருந்தால் அதிமுக ஆட்சியில் பல்வேறு வாய்ப்பு கொடுத்து எங்களையே. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை 3 மாதத்துக்கு முன்னாடி கடுமையாக விமர்சனம் பண்ணீங்க. பக்குவமில்லாத தலைவர்னு சொல்லிங்க, இன்னும் வளராத தலைவர்னு சொல்லிங்க. அப்படிப்பட்ட இந்த 3 மாசத்துல அவர் வளர்ந்துட்டாரா, பக்குவம் அடைஞ்சிட்டாரா? அது மக்கள் தீர்ப்பு. இப்போ உங்களுடைய கணிப்பு தவறுன்னு சொல்றீங்க? ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக, அதில் மாற்று கருத்து இல்லை. நான் எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் சொன்னாங்க. எம்ஜிஆரோட ஒப்பிடும் அளவுக்கு அவர் பெரிய தலைவரா? நிச்சயமாக மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்களே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய தலைவர், இக்காலகட்டத்தில் மகத்தான தலைவர் திரு விஜய் அவர்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. இல்லைன்னா மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. மக்கள் ஜனநாயகம் என்பது மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தி மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த சக்தி மிக்க தலைவர் என்ற காரணத்தினால்தான் தான் விஜய் வெற்றி பெற்று இருக்கிறார். வாக்கு அரசியலை பெற முடியாது. இப்போ கிட்டத்தட்ட 30-35 வயது அரசியல் வாழ்க்கையில் உங்கள் அனுபவத்தில் இதை கணிக்க நீங்களுமே தவறிட்டீங்க.
நாங்கள் மட்டும் இல்லைங்க, எல்லாரும் தாங்க. இப்போ ஒரு கட்சி தொடங்கினா திருப்பி ஒரு தொடங்கி அவங்க வளர்ந்து மேலே வர்றதுக்கு நாளாகும். மக்கள் உடனே ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு பெரிய நடிகர் அரசியல் களத்தில் வரலை. ஆமாம், அம்மா அவர்களே அதிமுகவில் இருந்து வளர்ந்த தலைவர்கள் தான் அப்படின்னு நினச்சோம். நாங்கள் எல்லாரும் தான் சொன்னாங்க. ஆனால் அந்த கணிப்பை தவிடுபடியாக்கியது திரு விஜயனுடைய மக்கள் செல்வாக்கு. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆகவே ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். மக்கள் தீர்ப்பை தலைவணங்குகிறோம். நீங்க அதிமுகவில் இருக்கும் பொழுது, ஒருவேளை ஜெயலலிதா அவர்களே இருக்கும் பொழுதெல்லாம் நீங்க எப்ப வேணாலும் அவரை சந்திக்கலாம். இப்போ நீங்க கட்சியில இணைந்து கிட்டத்தட்ட 35 நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு. ஒரு முறை தான் சந்திச்சேன்னு சொல்றீங்க. அதன் பிறகு அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா பல பேர் சொல்றாங்க விஜய் சந்திக்கவே முடியறது இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்படியே அந்த குற்றச்சாட்டு இருக்கிறது உண்மைதானா? அதாவது வந்துங்க, அவர் முதலமைச்சராக இருக்கிறார். நேர நெருக்கடி இருக்கிறது, அரசு பணி இருக்கிறது, கட்சி பணி இருக்கிறது, இப்படி பல நெருக்கடிகளை உள்ளடக்கியவராக இருக்கிறார். இதையெல்லாம் கடந்து போக போக இது சரியாகும். அடுத்தடுத்த கட்டங்களின் ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதம் இதெல்லாம் போன பிறகு யாரெல்லாம் சந்திக்கிறோன்னு கொடுக்குறாங்களோ, அப்பாயின்மெண்ட் கேட்குறாங்களோ அவங்களுக்குலாம் இன்றைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. இப்போ நான் கேட்டேன்னா கொடுக்கத்தான் போகிறாரு. அதற்குரிய காரணத்தை சொல்லி இந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய மேகதாட்டு அணை நடுவர் மன்றம் தேவையா இல்லையா, மற்றும் இருக்கக்கூடிய தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம், இது எவ்வாறாக இருக்க வேண்டும், சட்டமன்றத்தில் எப்படியெல்லாம் நடைமுறை இருக்கிறது, அதில் சில கருத்துக்கள் இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்கிற ஆலோசனை சொன்னால் வரத்தான் சொல்ல போகிறாரு. அதில் மாற்று கருத்து இல்லையே. அதாவது நேர நிர்வாகம் என்பது நெருக்கடியான விஷயம். உங்களுக்கு தேவையான கருத்தை நீங்கள் நான் சொல்கிறேன்னா உடனே கூப்பிடத்தானே செய்வாங்க. நான் இன்னும் அதுக்கு முயற்சிக்கிற போது கூப்பிடுவார். இப்போ இந்த கட்சியில் ஏற்கனவே எந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பல பேருக்கு எந்த பொறுப்புமே வழங்கப்படலை. அவங்கள ஒரு பொருட்டா கூட தாவேகாவினர் மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு புகாரும் இருந்துகிட்டே இருக்கு. விரைவில் தருவாங்க. அப்படி தாவேகாவினர் அவங்கள பெரிய பொருட்டா கருதலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது உண்மையா? அதாவது எல்லோரையும் அரவணைக்கிற அந்த பண்பு இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் திரு விஜயனுடைய செல்வாக்கில் வளர்ந்த இயக்கம். ஆகவே திரு விஜய் அவர்கள் மெட்ரோ ஸ்டேஷனில் போய் பார்க்குறாருன்னா அங்கே லட்சக்கணக்கான பேர் திரண்டுறாங்க. ஆகவே ஒரு மக்கள் செல்வாக்குள்ள தலைவர். அந்த மக்களுக்குள்ள செல்வாக்குள்ள தலைவர் அரசு நிர்வாகம், கட்சி பணி, இதெல்லாம் ஆட்சி பணி, இவைகளெல்லாம் சரி செஞ்சுட்டு தருவாங்க. அதற்கு பிறகு இவங்கெல்லாம் உடுமலை இந்த மாதிரி கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கெல்லாம் விரைவில் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தருவாங்க. அதிமுக இருக்கக்கூடிய இன்னும் சொச்சம் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள், தளபதிகள்லாம் இருக்காங்க. அவங்க தாவேகாவுக்கு நீங்க அழைப்பதாக இருந்தால் என்ன காரணம் சொல்லி தாவேகாவுக்கு வாங்கன்னு கூப்பிடுவீங்க? அது அவங்களுடைய விருப்பம். கனி தானாக கனிய வேண்டும். கனிய வைக்கக்கூடாது. ஒரு குதிரைக்கு தாகம் எடுக்குதுன்னா 10 பேர் எடுத்துகிட்டு போய் தண்ணி குடின்னு குடிக்க வைக்கணும். அது குடிக்காது. ஏன்னா தாகம் இல்லை. அந்த குதிரைக்கு தாகம் இல்லாத போது இழுத்துட்டு போய் குடிக்க வச்சா குடிக்காது. குதிரைக்கு தண்ணீர் தாகம் எடுக்குதுன்னா 10 பேர் தேவையில்லை, அதுவாக எந்திரிச்சு போய் கொடுக்கும். உங்களுக்கு வரணும்னு விருப்பம் இருந்தால் வந்துடலாம், அவ்வளோதான். யாரும் அழைப்பு இல்லை. அவங்களுடைய விருப்பம் ஏற்படணும். இல்லை, விருப்பம் ஏற்படலை அப்படின்னா அப்போ அதிமுகவோட அந்த கொள்கையிலையும் தலைவர் மேலேயும் அந்த பிடிப்பு இன்னும் இருக்குன்னு தானே அர்த்தம். அது அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய இயல்பு. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து இருப்பாங்க. ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைக்கு கூட வெவ்வேறு கருத்துக்கள், வெவ்வேறு கைரேகைகள். ஆகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். அதில் நம்ம சொல்ல முடியாது. அப்படி கருத்து இருக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகத்துக்கு நல்லது. இந்த 100 நாள் தாவேகா ஆட்சிக்கு நீங்க மதிப்பெண் கொடுக்குறதா எவ்வளவு கொடுப்பீங்க? 100க்கு 100. 100க்கு 100. ஒருவேளை தமிழக கட்சிகள் இணைந்ததால அப்படி சொல்றீங்களோ? அப்படி இல்லை. தான் ஒரு அரசியல் பார்வையாளராக இருந்தால் கூட இதை கொடுத்துருப்பேன். ஏன், என்ன காரணம்? ஊழலற்ற நிர்வாகம், வெளிப்படைத்தன்மையான நிர்வாகம், ஆன்லைன் டெண்டர், பொதுப்பணித்துறை மற்றும் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை, மற்றும் இருக்க நீர்வளத்துறை, இரிகேஷன்ஸ், இவற்றையெல்லாம் நேர்மையான முறையில் நடைபெறுகிறது. பள்ளிக்கல்வி, உயர்கல்வியெல்லாம் நேர்மையாக மாறுதல்கள் ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது. இப்படி ஒவ்வொரு துறைதோறும் ஊறி திளைச்சி இருக்க அந்த லஞ்ச லாவணியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இது அங்கே நடக்குது, இங்கே நடக்குது, அங்கே வாங்கிட்டாங்களா, இங்கே வாங்கிட்டாங்களா, 1-2 இடங்களில் இருக்கத்தான் செய்யும். அது முற்றாக கொஞ்சமாக படிப்படியாக குறையும். இறுதியாக ஒரு 3-4 பேர் மட்டும் சொல்றேன். ஒரு வரியில உங்க தமிழ்ல அவங்கள பத்தி சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? திரு மு.க. ஸ்டாலின் நல்லவர், வல்லவராக இல்லை. திரு உதயநிதி ஸ்டாலின் ஆர்வ கோளாறு. திருமதி சசிகலா அவர்கள் புரட்சித் தலைவி அம்மாவுடைய நம்பிக்கை மிகுந்த சகோதரி.
திருமிகு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு நல்ல தலைவராக முயற்சிக்கிறார். காலம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். உங்களுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் திருமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை நான் சாய்ஸில் விட்டுறேன். அதுக்கு பதிலே கிடையாது. ஆமாம், ஏன்னா 10 கேள்வியில் 8 கேள்வி பதில் சொல்லிட்டேன், 2 கேள்வி விட்டுறலாம்ல. அதனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் சாய்ஸில் விட்டுறேன். இன்றைய தலைவர் திருமிகு ஜோசப் விஜய். சந்திரசேகர் ஜோசப் விஜய், காலம் தந்த நன்கொடை. நன்றி சார். வணக்கம்.